அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம். இதோ உங்களுக்காக சிவகாமியின் சபதம் ஆடியோ புத்தக வடிவம். பொன்னியின் செல்வன் மற்றும் பார்த்திபன் கனவு ஆடியோ புத்தகத்திற்கு அளித்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. சிவகாமியின் சபதம் ஆடியோ புத்தகத்திலிருந்து உங்களுக்காக சில வரிகள். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம். வாசிப்பது ஸ்ரீ. இளவேனிற்காலத்தில் ஒரு நாள் மாலை மகேந்திர தடாகத்தின் கரை வழியாகச் சென்ற ராஜபாட்டையில் பிரயாணிகள் இருவர் காஞ்சி மாநகரை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். அதோ வருவது யார் என்று கேட்டான் பரஞ்சோதி. மங்கிய மாலை வெளிச்சத்தில் ஓர் அபூர்வ உருவம் அவர்களுக்கெதிரே வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. பார்த்தாலே தெரியவில்லையா? திகம்பர சமண முனிவர் வருகிறார் என்றார் புத்த பிக்ஷு. சமண முனிவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்களா என்று பரஞ்சோதி கேட்டான். முக்கால்வாசி பேர் பாண்டிய நாட்டுக்குப் போய்விட்டார்கள். மற்றவர்களும் சீக்கிரம் போய்விடுவார்கள். ஆனால் என்னுடைய உத்தேசம் மட்டும் நிறைவேறுமானால் ஹர்ஷர் மட்டுமல்ல, இதுவரையில் எந்த அரசரும் சக்கரவர்த்தியும் அடையாத கீர்த்தியை பல்லவகுலம் அடையும். ஹர்ஷர் நிர்மாணித்திருக்கும் கோயில்கள் செங்கலினாலும் மரத்தினாலுமானவை. 100 வருஷத்தில் அவை சிதைந்து மறைந்து போய்விடும். ஆனால் இந்த கற்கோயில்களுக்கு அழிவென்பதே கிடையாதல்லவா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி வீரத்தில் அர்ஜுனனையும் அழகில் மன்மதனையும் ரதம் ஓட்டுவதில் கண்ணபிரானையும் ஒத்தவரான மாமல்ல நரசிம்மர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமியின் மேல் காதல் கொண்டிருக்கிறார் கமலி. உன்னுடைய வலையில் என்னை நீ போட்டுக்கொண்டாய். உன் தங்கச்சி மாமல்லரையே வலை போட்டு பிடித்து விட்டாள். நானா உன்னை தேடி வந்து என்னுடைய வலையில் போட்டுக்கொண்டேன்? நானா வீட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு, கண்ணே பெண்ணே, நீ கருணை செய்யாவிட்டால் நான் உயிரை விடுவேன் என்று கதறினேன்? நானா என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கெஞ்சினேன்? இல்லை கமலி, இல்லை. நீ உன்னுடைய கண்ணாகிற வலையை வெறுமென விளையாட்டுக்காக விரித்தாய். அதிலே நானாக ஓடி வந்துதான் அகப்பட்டுக் கொண்டேன். நம்முடைய கதை இருக்கட்டும். மாமல்லருக்கும் என் தங்கைக்கும் நேசம் என்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிந்தது? அதைச் சொல்லு என்றாள் கமலி. சொல்லு. வள்ளியம்மைக்கு சுப்பிரமணியர் சத்தியம் செய்து கொடுத்தது போல் உங்கள் கையிலுள்ள வேலின் மேல் ஆணை வைத்துச் சொல்லுங்கள், போர்க்களத்திலும் என்னை மறப்பதில்லை என்று. நரசிம்மர் புன்முறுவல் செய்து, இவ்வளவுதானா? என்னை மறந்துவிடுங்கள் என்று நீ ஆணையிடச் சொன்னால்தான் என்னால் முடியாது. மறக்காமல் இருப்பதற்கு எத்தனை தடவை வேணுமானாலும் செய்கிறேன். இதோ. அப்பா, எந்த பாடலுக்கு அபிநயம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டது அழகிய மான்குட்டி ஒன்று குயிலின் குரல் பெற்று அமுதத் தமிழ் மொழியின் மழலை பேசுவது போல் தொனித்தது. நாவுக்கரசர், கலையரசர், இளவரசர் ஆகிய 3 மன்னர்களின் முன்னிலையில் சிவகாமியின் நடனக்கலை அரங்கேற்றம் 2வது முறை ஆரம்பமாயிற்று. மந்தமாருதத்தில் மிதந்து வரும் தேன்வண்டின் ரீங்காரம் போன்ற குரலில் சிவகாமி பின்வரும் திருத்தாண்டகத்தை பாடிக்கொண்டு அதன் பொருளுக்கேற்ப அங்கங்களின் சைகைகளினாலும் முகபாவத்தினாலும் அபிநயம் பிடித்தாள். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வளர்சடைமேல் இளமதியும் தோன்றும் தோன்றும், கடியேறு கமழ்கொன்றை கண்ணி தோன்றும், காதில் வெண்குழைத்தோடு கலந்து தோன்றும். அங்கிருந்தவர்கள் எல்லாரும் தங்களை மறந்தார்கள். தாங்கள் இருக்கும் இடத்தை மறந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் நாவுக்கரசர் தழுதழுத்த குரலில், ஆயனரே, திருக்கயலை மலையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை தங்கள் குமாரி எங்கள் முன்னால் பிரத்யட்சமாகத் தோன்றச் செய்துவிட்டாள் என்றார். ஆயனரும் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் ததும்ப, எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம்தான் சுவாமி என்று கூறி சிவகாமியை பார்த்து, இன்னும் ஒரு பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறாயாம்மா? இது அகத்துரை பாடலாக இருக்கட்டுமே என்றார். அது என்ன என்று பரஞ்சோதி ஆவலுடன் கேட்டான். தம்பி, இத்தனை நேரமும் நாம் ஒருவர் பெயரை ஒருவர் தெரிந்து கொள்ளாமலே பேசிக் கொண்டிருக்கிறோம். என் பெயரை தெரிவிப்பதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை.
எனக்கு என் தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் வஜ்ரபாகு. ஆனால் என் சிநேகிதர்கள் என்னை கும்பகர்ணன் என்று அழைப்பார்கள். தூங்கினால் அப்படி தூங்குவேன். சமயோஜிதமாக காரியம் செய்ய தெரியாதவன் ராஜாங்க தூதுவனாக இருக்கவே அருகனில்லை தம்பி. இம்மாதிரி அபாயம் ஏதாவது நேரலாம் என்று நான் எதிர்பார்த்தேன். எனவே முன்ஜாகிரதையாக காரியம் செய்தேன். அதற்காக சக்கரவர்த்தியிடமிருந்து எனக்கு வெகுமதியும் கிடைத்தது. இதையெல்லாம் கேட்ட பரஞ்சோதியின் உள்ளம் பெரிதும் குழப்பத்துக்கு உள்ளாயிற்று. நரசிம்மனையும் சிவகாமியையும் பிரித்து வைத்திருந்தால், அவர்கள் ஒருவரையொருவர் பார்க்காமல் இருந்தால், சிவகாமியின் காதல் வலையிலிருந்து நரசிம்மன் மீண்டு விடுவான் என்று நினைத்தேன். வாதாபி சக்கரவர்த்தியிடம் தோற்றாலும் தோற்கலாம். கேவலம் மன்மதனுடைய மலர்கணைக்கா மகேந்திர பல்லவன் தோற்றுவிடுவது ஒரு நாளும் இல்லை. கொலையும் கொடூரமும் நிறைந்த இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்பினார். யுத்தம் ஏன் வருகிறது என்று என்னை கேட்டு என்ன பயன்? மாமல்ல பல்லவேந்திரர் வாழ்க வாழ்க வாழ்க! மாமல்ல பல்லவேந்திரர் வாழ்க வாழ்க வாழ்க! போர்க்களத்தில் உயிர் போகும்போது எனக்கு நினைவிருந்தால் பிறைசூடும் பெருமானை தியானித்து இந்த புண்ணிய பாரத பூமியிலே பாலாரும் பெண்ணையும் காவேரியும் அமுத பிரவாகமாக பெருகும் தமிழகத்திலே மீண்டும் வந்து பிறக்கும் வரம் தாருங்கள் என்று கேட்பேன். அவ்விதமே இந்த தமிழகத்திலே பிறந்து ஊர் ஊராய் அலைந்து திரிவேன். பூர்வ ஜன்மங்களிலே நான் காதலித்த சௌந்தரிய வடிவத்தை, மோகன உருவத்தை, ஜீவனுள்ள தங்க விக்கிரகத்தை தேடிக்கொண்டு அலைவேன். இம்மாதிரி கார்த்திகை மாதத்து தாவள்யமான நிலவொளியிலே உன்னை மீண்டும் காண்பேன். கண்டதும் தெரிந்து கொள்வேன் நீதான் என்று. எதற்காகடா மருந்து? உனக்கு என்ன கேடு வந்துவிட்டது என்று புலிகேசி கேட்டதும் குண்டோதரன் பயத்தினால் நடுங்கியவன் போல பாசாங்கு செய்து, எனக்காக இல்லை ஐயா, அம்மாவுக்கு மருந்து. என் தாயார் அவல் இடிக்கும் போது உரலை விழுங்கிவிட்டாள், அதற்காக என்றான். இந்த விடை அங்கிருந்தவர்கள் சிலருக்கு சிரிப்பை உண்டாக்கிற்று. புலிகேசியின் முகத்திலும் லேசான புன்னகை தோன்றியது. என்னடா உளறுகிறாய்? உன் அம்மா உரலை விழுங்கினாளா என்று அதட்டி கேட்டான். இல்லை, உரலை விழுங்கவில்லை, உலக்கையைத்தான் விழுங்கினாள். உரலை விழுங்கினாளா, உலக்கையை விழுங்கினாளா? நிஜத்தைச் சொல் என்று கோபமான குரலில் கர்ஜித்தான் புலிகேசி. இல்லை இல்லை, என் அம்மாவை உரல் விழுங்கிவிட்டது. என்னிடம் விளையாடுகிறாயா? உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? ஐயா, மன்னிக்க வேண்டும். உங்களையெல்லாம் பார்த்தால் எனக்கு மிகவும் பயமாய் இருக்கிறது. அதனால் மனத்திலே ஒன்று இருக்க நாக்கு எதையோ சொல்கிறது. இப்போது பயமில்லாமல் நிதானமாக யோசித்து உள்ளதை உள்ளபடி சொல்லு. படைத்தலைவர்களே, காஞ்சி கோட்டையை தாக்கும்படி உடனே நமது வீரப்படைகளுக்கு கட்டளையிடுங்கள். காஞ்சியை பிடித்து மகேந்திர பல்லவனுடைய மாளிகையை சுட்டரித்து மகேந்திரனுடைய தலையை மொட்டையடித்து நமது தேர்காலில் கட்டிக்கொண்டு வாதாபிக்கு திரும்பி போவோம். நாகநந்தி அடிகளை சிறை மீட்டு அவரை நமது பட்டத்து யானையின் மீது வைத்து அழைத்துப் போவோம். உடனே புறப்படுங்கள். சபையோர்களே, வாதாபி சைன்யம் வந்துவிட்டது. நம்மில் ஒவ்வொருவரும் தம் வீர சாகசங்களை காரியத்தில் காட்ட வேண்டிய சமயமும் வந்துவிட்டது. அமைச்சர்களே, மந்திரிகளே, இத்துடன் இன்று சபை கலைகிறது. நாளை முதல் முற்றுகை நீடித்திருக்கும் வரையில் ஒவ்வொரு நாள் இரவும் 2ஆம் ஜாமத்தில் இங்கே மந்திராலோசனை சபை கூடும்.
இப்போது போய் அவரவர்களுடைய காரியங்களைப் பாருங்கள். சிவகாமி, என் அருமை மகளே, இந்தப் பாவி உன்னை என்ன கதிக்கு உள்ளாக்கிவிட்டேன்? என் அஜந்தா வர்ணப் பைத்தியத்துக்கு உன்னை பலி கொடுத்து விட்டேனே. ஐயோ, என் மகளே, என் மகளே! சிவகாமி, என் கண்ணே, உன்னை மறக்க மாட்டேன். இந்த ஜென்மத்தில் உன்னை மறக்க மாட்டேன். எந்த ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன். உன்னை என்னிடமிருந்து பிரித்த பாதகர் மேல் முதலில் பழி வாங்குவேன். அதற்குப் பிறகு உன்னை தேடிக்கொண்டு வருவேன். யமன் உலகத்துக்கு உன்னை தொடர்ந்து வந்து தர்மராஜாவிடம் எங்கே என் சிவகாமி என்று கேட்பேன். சொர்க்குலோகத்திற்குச் சென்று தேவேந்திரனிடம் என் சிவகாமி எங்கே? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை ஆகிய 4 பேர் உங்கள் உலகில் இருக்கிறார்கள். எனக்கோ சிவகாமி ஒருத்திதான் இருக்கிறாள். அவளை கொடுத்து விடுங்கள் என்று கேட்பேன். வாசற்புறம் இருந்த தாதி ஓடி வந்து, சக்கரவர்த்தி வருகிறார். சிற்பி மகளே, நாட்டியக் கலா ராணியே, மகேந்திர பல்லவனின் கலைப் பொக்கிஷமே, சௌக்கியமா? வாதாபிவாசம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று புலிகேசி கேட்டபோது சிவகாமியின் உடம்பு படபடத்து நடுங்கிற்று. பல்லவ நாட்டின் இணையற்ற நடனகலாராணிக்குத் தகுந்த அலங்கார மாளிகை அல்லவா இது? இங்கு உனக்கு எல்லாம் சௌகரியமாயிருக்கிறதா? பணிப்பெண்கள் திருப்தியாகப் பணிவிடை செய்கிறார்களா? ஏதாவது குறையிருந்தால் சொல் என்றார். ரஞ்சனி, நீதானா என்றார். ஆம், நான்தான் என்றாள் காபாலிகை. இந்த பெரிய உலகில் என் பேரில் அன்பு உடையவள் நீ ஒருத்திதான் இருக்கிறாய். என் பேரில் அன்பு கொண்டவர் ஒருவருமே இல்லை. ரஞ்சனி, ஏன் அப்படிச் சொல்லுகிறாய்? நான் ஒருவன் இல்லையா? அடிகளே, ஏன் இந்த பேதையை ஏமாற்றப் பார்க்கிறீர்? இந்த கோர அவலட்சணமான உருவத்தின் பேரில் யாருக்குத்தான் பிரியமேற்படும்? காதலுக்கு கண்ணில்லை என்று நீ கேட்டதில்லையா? நீ எத்தனை குரூபியாயிருந்தாலும் என் கண்ணுக்கு நீதான் ரதி. பாறை மறைவிலிருந்த காபாலிகைக்கு கூட ரோமம் சிலிர்க்கும்படியான அலறுகின்ற குரலில் உரக்கக் கூவினார். தம்பி புலிகேசி, உன் மரணத்துக்குப் பழிவாங்குவேன். புத்த பகவானின் பத்ம பாதங்களின் பேரில் சத்தியம் செய்கிறேன். உன்னை கொன்றவர்களை பழிவாங்குவேன், பழிவாங்குவேன். செம்பியன் வளவன் இன்னமும் சொல்லலானான். மகளே, நீ பால்மணம் மாறாத பச்சைக் குழந்தையாயிருந்தபோது ஒரு பெரியவர் நமது வீட்டுக்கு வந்தார். அவர் உன்னைப் பார்த்தார். இந்த குழந்தையின் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது. இவள் பெரிய மண்டலாதிபதி